ஹாய்டா, எப்படி இருக்க? ஹாய்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. என்ன சோகமா இருக்கிறேன்? அப்படிலாம் ஒன்றும் ஏதாவது இல்லை. பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை சோகமாலாம் இல்லை. இருக்காது நான் உனக்கு. ஏன் சோகமாக இருக்க போகிறேன்? எதுவும் நீ என்கிட்ட நான் மறைக்க மறைக்க மாட்டியே. போகிறேன். இந்த ஜென்ரேஷனை நினச்சா தான் பாரு, சோகமாக இருக்குது, கவலையாக இருக்குது. நீ எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி வரும்னு கவலைப்படுறியா? தெரியாது. சொல்லு. அதுக்கு நீ என்ன கவலைப்படுற? ம்? நான் அதுக்கு அவங்க சொல்கிறது பெற்றவங்க இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. பாட்டு நீ ஏன் பேசாத. கவலைப்படுற? ஏதாவது விஷயம் தான் சொல்லு, முடிஞ்சு அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். புரியுதா? இதுக்காக நீ கவலைப்படாம அப்படிலாம் இல்லைடா. விஷயம் தான் சொல்கிறது சொல்லு. கொஞ்சம் கேளு. இந்த என்ன பெரிய சொல்கிறேன் வச்சு கேளு. பேசுறதெல்லாம் நிறுத்திடு. நீ ஃபோன் யூஸ் பண்ணுவ தானே? நான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவேன்? நான் 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன்டா. ஃபோனில் நீ எதை பார்ப்ப? நான் வந்துட்டு யூடியூப் பார்ப்பேன், இன்ஸ்டா பார்ப்பேன், ரீல்ஸ் போடுவேன். அப்படியா? நானும் அதை பார்ப்பேன்டா. யூடியூப் பார்ப்பேன், ரீல்ஸ் போடுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். என்ன சொல்ல வரு அதை வரையும் சொல்லு. நம்ம ஜனங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? அதை வரையும் சொல்லு. நீ சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆகணும்டா, புரியுதா? நீ சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆகும். சரி, கொஞ்ச நேரம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நீயோ நானோ செல்ஃபோனை ஒரு டைம் பாஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியா? நீயும் யூஸ் பண்ணுற தானே? நீயும் டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணுற. நீ ஏதோ சொல்ல வர, கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லு. சொல்கிறேன் கேளு. முழுசாக சொல்கிற வரைக்கும் வாய முடிக்காரு, சரியா? நம்ம தம்பிகள், நமக்கு பின்னாடி வர தம்பிகளோ தங்கைகளோ குழந்தைகளோ செல்ஃபோனை தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னோடய கவலை, சரியா? நம்ம தம்பியோ இல்லை தங்கையோ செல்ஃபோனை தொடர்ந்து பயன்படுத்துவதால் அவங்க எதிர்காலம் கெட்டு போகுது, அதோட ஆரோக்கியமும் கெட்டு போகுது. இது ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, சரியா? எதிர்காலத்தில் தம்பி தங்கை இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு எப்படிடா வெளியே வருவாங்க? ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், அதாவது அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பாங்க? யோசிங்க. இது கூட உனக்கு தெரியாது, இது வேறு யோசிக்கணுமா? அவங்களோட தாத்தா பாட்டிடா, அந்த குழந்தைங்களோட தாத்தா பாட்டி தான் வளர்க்க போகிறாங்க. இது எல்லாமே எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தானே. இதில் என்ன புதுசாக இருக்குது? உனக்கு இதை பற்றி தெரியாதா என்ன? அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போக போகிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி வளர்க்க போகிறாங்க. அதையும் எனக்கும் தெரியும். ஆனால் அவங்க தாத்தா பாட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன், சரியா? இங்கே பாரு, குழந்தைகள் நல்லா வளரணும்னா அவங்க வளரும் வரை அப்பா அம்மாவிட தான் வளரணும், அவங்களோட நேர்பார்வையில், ஓகேவா? வளர்க்கும்போது கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அது என்னென்னு உனக்கு தெரியுமா? அதையும் நானே சொல்கிறேன், கேளு. இது பெற்றவங்களுக்காக, அதாவது பேரண்ட்ஸுகளுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது இந்த செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வளரவே முடியாது, ஓகேவா? இந்த வாழ்க்கையில் அது ரொம்ப இன்றியமையாதது என்பது எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவங்கள தடுக்க நினச்சி தற்கொலைக்கு பலியாகிறாங்களே, அதனால் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போட்டோம், விட்டுறலான்னு தோணுது. கடைசியில் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. எனக்கும் மறதி நோய் வந்துடுச்சுடா. எதனாலன்னு உனக்கே தெரியும், செல்ஃபோன் தான் காரணம், டாக்டரே சொல்கிறாங்க. தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணுவதால் மறதி, கண் பார்வை குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஹெவி வெயிட் போடுறது, நண்பர்களை இழப்பதுன்னா ஃபோன்னே நோண்டி நின்றால் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. உறவினர்களை இழப்பது, உறவினர்கிட்ட மரியாதை குறைவாக நம்ம நடந்துக்கிறதுனால அவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. படிப்பில் நாட்டமின்மை, ஃபோனே பார்த்துருந்தா எங்கேருந்து படிக்கிறது? வீட்டு வேலை அது எதுவும் செய்யாமல், ஹோம்ஒர்க் பாடம் பண்ணாமல் எப்படி? அதுதான். வேலையில் கவனக்குறைவு, ஃபோன் நோண்டி நின்றால் வேலையில் கவனக்குறைவு வேலையில் நஷ்டமாகும், அப்புறம் வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அதிக விபத்துகள் தொடர்வது, பைக்கில் போய்க்கினே அந்த ஃபோன் பேசின்னு போகிறது, ஓகேங்களா? அதனால் விபத்து. அதிக விபத்துகள் தொடர்வது காரணமாக சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொள்வது, மனநோய்க்கு தள்ளுவதால் தூக்கமின்மை. இப்படி என்னடா லிஸ்ட்டு பெருசாக போகுது, ஏதோ விஷயம் இருக்குது பொழுது. சொல்லு நானும் கேட்குறேன். சொல்கிறேன், லிஸ்ட்டு இன்னும் இருக்குது, ஓகேவா? சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொள்வது, மனநோய்க்கு தள்ளுவது, தூக்கமின்மை, கோபம், வீட்டில் அடிக்கடி சண்டை, பள்ளியில் சக மாணவர்களிடத்தில் சண்டை, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது நான் சொல்ல,
ஒரு ஆய்வு சொல்லுது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச குழந்த. 4 வயதில் ஒரு குழந்தை ஃபோன் பயன்படுத்துது. அது தானாகவே பயன்படுத்துது. எப்படி என்றால் அவர்கள் பெற்றோர்களே கற்றுக் கொடுத்துள்ளனர். என்றால் அந்த குழந்தை அடம்பிடிக்கும் போதெல்லாம் ஃபோனை நீட்டியுள்ளனர். ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு 7 வயது. மனநல மருத்துவமனைக்கு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்க வேதனையாக இருக்குது எனக்கு. ஆனால் அவங்க பெற்றோர்கள் எப்படி தெரியுமா, ஃபோன் பேசின்னு சிரிச்சுக்கின்னு இருக்காங்க. அந்த குழந்தை கையில் ஃபோன் இருப்பதான்னு நினச்சி தள்ளிக்கிட்டு இருக்குது விரலில். என்னடா சொல்கிற? அப்படியே சொல்கிறேன். அவங்க கம்பெனியில் யாராவது கால் பண்ணியிருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக இவங்க சிரித்து பேசியிருப்பாங்க. வேறு எதுவும் நடந்திருக்காது. அவங்க குழந்தை மேலே அக்கறை இல்லாததை அது காட்டுது. ஃபோனில் சிரித்து சிரித்து ஆஃபீஸில் அவங்க மேனேஜர்கிட்ட பேசுகிறதோ யார்கிட்ட பேசுகிறதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை இங்கே பாயிண்ட் படுத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டு, குழந்தை பெற்று வளரும் வரை தங்கள் நேர்பார்வையில் தான் வளர வேண்டும். 2வது பாயிண்ட்டு, 1 முதல் 5 வயது வரை தாய்ப்பால் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகளை பழக்கப்படுத்தி வர வேண்டும். 3வது, குழந்தைகள் முன் சண்டையிடுவதோ தவறான காதல் பரிமாற்றங்களையோ அந்த குழந்தைகள் முன்னாடி நடத்தாதீங்க. 4வது, அவர்களை அதிகம் உறங்க விட வேண்டும். 5வது, விளையாட்டில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். இது 2 செய்யும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மனநிலை வரும். நல்ல யோசிக்க திறன், அறிவாற்றல் எல்லாமே பெருகும். ஓகேங்களா? அதனால தான் உடலும் வலிமை பெறும், மூளையும் வலிமை பெறும். 6வது, பள்ளியில் சேரும்போது பெற்றோர்களின் நேர்பார்வையில் தான் இருக்கணும். அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடணும். 7வது, குழந்தைகள் அடம்பிடித்தால் அவங்க எதுக்காக அடம்பிடிக்கிறாங்கன்றதை ஆய்ந்து அறிய வேண்டும். அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். எதனால் அந்த குழந்தை அடம்பிடிக்குது, ஃபோனுக்காகவா, சாப்பாட்டுக்காகவா, வேறு எதுக்காகவான்ட்டு அடம்பிடிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா அதனோட குறையை நீங்கள் சரி பண்ணலாம். 8வது, எக்காரணத்துக்காகவும் ஃபோனை பயன்படுத்த அனுமதிக்கவே கூடாது. 9வது, அதற்கு பதில் கதை சொல்லி பழக்கி விடுங்கள். விளையாட்டில் ஆர்வத்தை காட்டுவீங்கள். போட்டியை உருவாக்குங்கள். 2 குழந்தை இருந்துச்சா 2 குழந்தைக்கு போட்டியை உருவாக்குங்க. யார் நல்லா பாடுறீங்க, யார் நல்லா கதை சொல்கிறீங்க, அப்படி ஒரு போட்டியை உருவாக்குங்க. 10வது, ஃபோன் பயன்படுத்தினா அதற்கு அடிமையாக விடாதீர்கள். ஃபோனுன்றது ஒரு போதைப்பொருள் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? 11வது, இங்கு நீங்கள் தரவில்லை என்பதால் நண்பர்கள் மூலம் ஃபோனை பயன்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் அவர்களை கண்காணியுங்கள். சரிங்களா? தவறு நடக்கும் முன்னே தவிர்க்க வேண்டும். அதிகம் கண்காணிப்பு சில டைம் பலனெல்லாம் போகும். குழந்தைகளை கண்டிக்க வேணாம், ரொம்ப அடிக்க வேணாம், ரொம்ப கோபமாக பேச வேணாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். குழந்தைங்களை வளர்க்குறதும் ஒரு கலை தாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு தெரிஞ்ச வழியிலையும் நீங்கள் நல்ல முறையில் குழந்தைங்களை வளர்த்தாவே போதும். வருங்கால ஜென்ரேஷன் நல்லா அமைஞ்சிடும். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது என்னோட முக்கியம் இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் நான் வரல. சரிங்களா? அவங்களுக்கு தேவையானது நீங்கள் தான், பெற்றோர்களாகி நீங்கள் தான் தரணும். அது உங்கள் கையில், உங்களோட நடத்தையில் தான் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.